கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நான் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை என்ற தலைப்பில் நாம் வேத வசனங்களை தியானித்து வருகிறோம். இன்றைக்கு தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் எரேமியாவின் புலம்பல் 3ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பக் கடவோம். நமது நடக்கைகள், எண்ணங்கள் மற்றும் செயல்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தவறான வழிகளை விட்டுவிட்டு தேவனின் வழிகளில் நடக்க மனம் திரும்ப வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்டிய வழியில் நடக்கிறோமா அல்லது தம்முடைய சொந்த வழியில் செல்கிறோமா என்பதை ஆராய வேண்டும். கர்த்தர் நம்மை சஞ்சலப்படுத்தும் போதும் சிறுமைப்படுத்தும் போதும் இதில் கர்த்தருடைய நோக்கம் என்ன என்பதை நாம் அமர்ந்திருந்து தியானிக்க வேண்டும். நாம் வேதனைகளை அனுபவிக்கும் போதும் நம்முடைய பாவங்களை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பக் கடவோம் என்று எரேமியா சொல்லுகிறார். நம்முடைய வழிகளை நாம் எப்போதும் சோதித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்போதுதான் நம்மால் நம்மை சோதித்து ஆராய்ந்து பார்க்க முடியும். நம்முடைய சுய விருப்பங்களின் பிரகாரம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கக்கூடாது. நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதுவே நம்முடைய உண்மையான நிலைமையை புரிந்து கொள்வதற்கு நமக்கு உதவி செய்யும். நம்முடைய நோக்கம் என்ன என்பதையும் நம்முடைய முடிவின் இலக்கு என்ன என்பதையும் நம்மை ஆளுகை செய்யும் பிரமாணம் எது என்பதையும் சோதித்து பார்க்க வேண்டும். நாம் தவறான வழிகளில் போவோம் என்றால் நம்முடைய முடிவு நித்திய அழிவாகவே இருக்கும். நாம் கர்த்தருக்கு பிரியமான வழியில் போவோம் என்றால் நம்முடைய முடிவு நித்திய ஜீவனாயிருக்கும். நாம் சஞ்சலப்படும் போது நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று. நாம் போகும் வழியில் ஏதாவது குழப்பமோ கர்த்தருக்கு விரோதமான பாவமோ இருக்கும் என்றால் நம்முடைய வழியை மாற்றிக்கொள்ள வேண்டும். கர்த்தரிடத்திற்கு போகும் வழியே சரியான வழி. நாம் தவறான பாதையில் போகும்போது ஆரம்பத்திலே நம்முடைய தப்பிதத்தை திரித்து கொண்டால் நமக்கு அதிக சேதாரம் உண்டாகாது. கர்த்தர் நமக்கு அதிகமான சஞ்சலங்களையும் அதிகமான குறைவுகளையும் கொடுக்க மாட்டார். ஒரு தேசம் முழுவதற்கும் சஞ்சலமும் வேதனையும் குறைவும் உண்டாகும் போது நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து பார்க்காமல் மற்றவருடைய வழிகளை பற்றி குற்றம் சொல்லக்கூடாது. பிறனுடைய தவறான வழிகளினால் அநேகருக்கு சஞ்சலம் உண்டாயிருப்பதாக சொல்லக்கூடாது. கர்த்தரோ நமக்கு தெளிவான கட்டளையை கொடுத்திருக்கிறார். நாம் பிறருடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து பார்க்கக்கூடாது. நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதன் பின்புதான் கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும். நம்மிடத்தில் தப்பிதங்கள் இருக்கும்போது கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி நம்முடைய பாவங்களுக்கு மனம் திரும்ப வேண்டும். நாம் கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும் என்று சொல்லும்போது நாம் ஏற்கனவே கர்த்தரோடு கூட இருந்தோம் என்றும் அதற்கு பொருள் உண்டு. நாம் கர்த்தரை விட்டு தூரமாய் விலகி போன போது நமக்கு ஒரு நன்மையும் உண்டாகவில்லை. நமக்கு ஏராளமான சஞ்சலங்களும் அதிகமான குறைவுகளும் உண்டாயிற்று. நம்முடைய வாழ்க்கை சீரடைய வேண்டுமென்றால், நம்முடைய சஞ்சலங்களும் குறைவுகளும் நம்மை விட்டு நீங்க வேண்டுமென்றால் நாம் மறுபடியும் கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும். நாம் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணும்போது நம்முடைய வேண்டுதல்களும் விண்ணப்பங்களும் நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து வர வேண்டும். நாம் நம்முடைய கைகளோடு கூட நம்முடைய இருதயத்தையும் பரலோகத்திற்கிற தேவனிடத்திற்கு ஏறெடுக்க கடவோம் என்று எரேமியா சொல்கிறார். நம்முடைய ஜெப வார்த்தைகளில் நம்முடைய ஆத்துமாவை ஊற்ற வேண்டும். நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு நேராக திரும்புகிறது. கர்த்தாவே, உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். நம்முடைய ஆத்துமாவை பரலோகத்தில் இருக்கிற பிதாவிற்கு உயர்த்த வேண்டும். நம்முடைய ஆத்துமா பரலோகத்திற்குள்ள தேவனோடு நித்திய காலமாய் கூடவே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறது. நாம் ஜெபம் பண்ணும்போது நம்முடைய ஆத்துமாவை பரலோகத்திற்கிற தேவனிடத்திற்கு வழிநடத்தும் பாதைகளை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் ஒவ்வொரு முறையும் ஜெபம் பண்ணும்போது நம்முடைய ஆத்துமா தேவனுக்கு அருகாமையில் கிட்டிச் சேர வேண்டும். நாம் எத்தனை தரம் ஜெபம் பண்ணினாலும் நம்முடைய இருதயம் பரலோகத்தில் இருக்க தேவனத்திற்கே உயர்த்தப்பட வேண்டும். தன்னுடைய பாவங்களுக்கு உரிய தண்டனைகள் வரும்போது அதற்காக மனுஷன் முறுமுறுக்கக்கூடாது. அவன் அழிந்து போகாமல் தேவன் அவனுடைய ஜீவனை பாதுகாக்கிறார். ஆகையினால் உயிருள்ள மனுஷன் முறையிடுவது தவறு. மனுஷனுடைய நன்மைக்காகவே கர்த்தர் அவனை தண்டிக்கிறார். கர்த்தருடைய சிச்சையின் மூலமாக மனுஷன் ஆதாயம் பெற வேண்டும். இதற்காக அவன் முடிவில் கர்த்தருக்கு நன்றி கூற வேண்டும். நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து
கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம் என்று எரேமியா சொல்கிறார். மனுஷனுடைய பாவங்களின் நிமித்தமாக ஒவ்வொரு மனுஷனும் தன்னுடைய தவறுகளையும் தன்னுடைய வழிகளையும் சோதித்து ஆராய வேண்டும். எந்த இடத்தில் கர்த்தரை விட்டு பின்வாங்கி இருக்கிறோம் என்பதை அறிந்து கர்த்தரிடத்தில் திரும்பி வர வேண்டும். நாம் கீழ்ப்படியாமல் வழியில் செல்கிறோமா, முரட்டாட்டமான வழியில் செல்கிறோமா, மாறுபாடான வழிகளில் செல்கிறோமா, அவிசுவாச வழிகளில் செல்கிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்த்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.